மியூசிக் போட்டீங்க, அதுக்கான பணத்தை வாங்கிட்டீங்க, முடிஞ்சிச்சு, அதோட உங்கள் பார்ட். அதுக்கப்புறம் அது வந்து ரைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தானே இருக்குது. நீங்கள் எப்படி அதை வந்து நீங்கள் உரிமை கொண்டாடுவீங்க? இதை எப்படி நீங்கள் கிரியேட்டர்னு சொல்லி நீங்கள் வந்து பணம் கேட்பீங்க? அங்கே எத்தனை டெக்னீஷியன் வேலை செஞ்சா அத்தனை பேருக்கு ரைட்ஸ் இருக்குது. இளையராஜாவுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா அத்தனை பேருக்கு ரைட்ஸ் இருக்குது. அதில் மியூசிக் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கப்பட்டிருக்கோ அத்தனை பேருக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்குது. நான் பாடினால தான் இளையராஜாவோட பாடல்லாம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அவர் எஸ்பிபி சொல்லி தான் நல்லா இருக்குமா? எவ்வளோ கடுமையாக வந்து எதிர்ப்பை காட்டியிருப்பீங்க எல்லாருமே. எஸ்பிபிக்கு என்னன்னு கேட்டால் மூச்சு விடாமல் பாடினாரு. அவர் மூச்சு விட்டு பாடினாரா மூச்சு விடாமல் பாடினாரா எங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம்னா அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் டெக்னிக்கலாக வந்து அதை கொண்டு வந்தோம். இப்படி அடுத்தவங்களுக்கு வந்து புகழ வந்து பார்த்தீங்கன்னா பல மேடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவங்களை அசிங்கப்படுத்த தான் இவங்களுக்கு வேலையே. ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கீங்க. இந்த பாடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அது உள் காழ்ப்புணர்வு தான். பச்சையாக சொல்லப்போனால் இளையராஜாக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காழ்ப்பு, கலைக்கணன்றதெல்லாம் கடந்தது. பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சைக்கோரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரகாஷ். இளையராஜா அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட், அவர் எடுத்திருக்கிற அந்த முயற்சி, அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. காப்பிரைட்ஸ் மூலியமாக அவருடைய பாடலுக்கு அவர் காப்பிரைட்ஸ் மூலியமாக காசு வாங்கிட்டு இருக்காரு. இது வந்து பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இசை தான் நீங்க போட்டீங்க, படத்துக்கு தான் வித்துட்டீங்களே, அப்போ ப்ரொடியூசருக்கு தானே அது போய் சேரும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்போ பாடல் எழுதின பாடலாசிரியருக்கு எங்க போய் சேருது காசு என்ற குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல ஒரு சர்ச்சை என்னன்னு கேட்டால் அந்த காப்பிரைட் ப்ராப்ளம். காப்பிரைட்டில் என்னென்னா, இவர் வந்து நான் இசையமைச்சேன், நான் தான் வந்து அந்த பாடலை கொண்டு போய் சேர்த்தேன்ற மாதிரி இவர் பேசுகிறாரு இளையராஜா. அதுதான் காப்பிரைட் கேட்டதோட நோக்கம். முதல் ஒன்று. சில சொல்கிறது நியாயம்தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து படத்தை மியூசிக் போட்டீங்க, அதுக்கான பணத்தை வாங்கிட்டீங்க, முடிஞ்சிச்சு, அதோட உங்கள் பார்ட். அதுக்கப்புறம் அது வந்து ரைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா அந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தானே இருக்குது. நீங்கள் எப்படி அதை வந்து நீங்கள் உரிமை கொண்டாடுவீங்க? இதை எப்படி நீங்கள் கிரியேட்டர்னு சொல்லி நீங்கள் வந்து பணம் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டீங்க, கொடுத்துட்டீங்க, வித்துட்டீங்க. அது வந்து அந்த தயாரிப்பாளர் தான் சொந்தம்னு வச்சாங்க. இதுக்கிடையில் இந்த சர்ச்சையே ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிட்டாருன்னா, வைரமுத்து இன்னொன்று கொளுத்தி போட்டார். என்னன்னா, பாடல் வந்து ஹிட் ஆகிறதுக்கு காரணமே என்னென்னா பாடல் ஆசிரியர் தான், நான் எங்களுடைய வரிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இசைக்கே உயிர் கொடுக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை போடும்போது அது ஒரு பெரிய சர்ச்சையாக விவாத பொருளாகிடுச்சு. என்ன கேட்டால் இந்த ரெண்டு தரப்புக்கும் நான் சொல்கிறேன், மூன்றாவது தரப்புக்கு கூட நான் சொல்கிறேன். ஒரு பாடல் ஹிட் ஆகிறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இசையமைச்சிங்க, அவர் பாடல் வரிகள் எழுதினார், பாடினவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு இருக்குது. அது அந்த பாடல் சரியான முறையில் பாடலைன்னாலே அது வந்து நீங்கள் என்னதான் வரி எழுதினாலும் சரி, நீங்கள் என்னதான் இசையமைச்சாலும் சரி, பாடல் எழுதுறோம். இந்த மூன்று பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து ஹிட் ஆகிறதுக்கு காரணம். இதை தாண்டி நீங்கள் சொல்லுவீங்க, சில பாடல்கள்லாம் இருக்குது, அது சொன்னால் இவங்க சிரிப்பீங்க, அது நான் கடந்து போகிறேன், சரிங்களா? இந்த மூன்று பேருமே கூட செஞ்சுருக்கலாம். இந்த மூன்று பேர் ஒரு பாடல் ஹிட் ஆகிறதுக்கு வந்து இசையமைப்பாளர் வந்து இளையராஜா வந்து நல்லா, அப்போ வந்து பாடல் வரிகள் வந்து ஒருத்தர் பாடல், இது ஹிட்டான பாடலுக்கு. ஹிட் ஆகாத பாடல்கள் இருக்குல்ல, அப்போ அது யார் பொறுப்பு? பாடல் ஹிட்டான பாடல் மட்டும் பேசுகிறோம், இந்த பாடல் நல்லா இருக்குங்க, காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது கேட்கறதுக்கு சொல்லிட்டு சொல்கிறோம், ஹிட் ஆச்சு. ஹிட் ஆகாத பாடல்கள் எவ்வளோ இருக்குது, அப்போ அதுக்கு யார் பொறுப்பு எடுத்துப்பாங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா பாடல் ஹிட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கூட சேர்ந்துக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு சில பாடல்கள் வந்து இல்லை, பல பாடல்கள் கூட உதாரணம் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பாடல் தான், அது கொஞ்சம் வித்தியாசமான பாடல் தான். நீங்கள் இந்த பாடல் பாடினவங்க வந்து ஜானகியமாக பாடியிருக்கிறாங்க, சரிங்களா? சகலகலா வல்லவனில் ஒரு பாட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் கேட்டேன், ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நிலா வெளிச்சத்தில் பாட்டு போடுவாங்க, கமலஹாசனும் அம்பிகாவும். அதில் சில ராகங்கள்லாம் வரும், பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கத்துறா மாதிரி இருக்குது, இவர் வந்து அணைக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஒரு செக்ஸுவலான காட்சி. அந்த பாட்டை எப்படி பாடியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கணும். அதுக்கு அந்த ஹம்மிங்லாம் என்னால் கொடுக்க முடியாது, என் வயசு கொடுத்தா நல்லா இருக்காது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அது இப்போ அந்த பாட்டு ஹிட் ஆகிறதுக்கு நீங்கள் என்ன தான் இசையமைச்சிட்டீங்க, வரிகள்லாம் நீங்கள் எழுதினாலும் அந்த பாடல் எழுதும் போது அந்த ஒரு அந்த ஃபீலிங் கொண்டு வரணும்ல. இன்னொரு பாட்டு, அந்த படத்துல இன்னொரு பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கமலஹாசனும் சில்க் சுமிதாவும் ஒரு பாட்டு பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவர் ஷேக் மாதிரி வச்சுட்டு பாட்டு போடுறாரு. அப்போ அது இன்னும் பல பாடல்கள் இருக்குது, எஸ் ஜானகி மட்டும் சொல்ல, இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த பாடலை வந்து நீங்கள் என்ன, நீங்கள் இந்த போகிற போக்கில் உங்கள் பிரச்சனையில், இளையராஜாவோட பிரச்சனை, வைரமுத்து பிரச்சனையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டு பாடினவங்க மறந்துடுறீங்களே. எஸ்பிபி எவ்வளோ உயிர் கொடுத்துருக்கிறார், ஜெயச்சந்திரன்
நீங்கள் எடுத்துங்க. இவங்கெல்லாம் எப்படி உங்கள் வரிகளையும் உங்களுடைய இசையும் தூக்கி சுமந்து அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்கல்ல. நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்தை வெட்டி போட்டீங்க. என்ன இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எல்லாத்தையும் வந்து வண்டியில் ஏற்றி அடிக்கிட்டாரு. அந்த வண்டியில் கொண்டு போய் சேர்க்கணும்ல பாடல். இவங்க 2 பேரும் சண்டையில் நீங்கள் பாடல் நிறைய பேர் மறந்துட்டான். பாட்டு பாடினவங்கள மறந்துட்டான். எத்தனை பாடல்கள். அது வைதேகி காத்ததில் ஜெயச்சந்திரன் பாடின பாடம் எடுத்துங்க. எஸ்பிபியே சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால் என்னுடைய அந்த காலம் வந்து இசையமைப்பாளர் இளையராஜாவோட பயணிச்ச அந்த காலம் வந்து என்னுடைய பொற்காலம்னு சொன்னார். அது எவ்வளோ பெரிய வார்த்தை. ஏன் அவர் சொல்லிக்கூடாதான்னு கேட்டினா, நான் பாடினால தான் இளையராஜாவோட பாடல்லாம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அவர் எஸ்பிபி சொல்லி தான் நல்லா இருக்குமா? எவ்வளோ கடுமையாக வந்து எதிர்ப்பை காட்டியிருப்பீங்க எல்லாருமே. அதே மாதிரி இப்போ வந்து இவர் இருக்கிறாரு. இப்போ நேற்றுக்கு சொல்கிறார் ஒருத்தர், இந்த யாரோ இயக்குனர் சீனு ராமசாமி, நல்ல வார்த்தை, கரெக்டாக நியாயமான வார்த்தை சொல்கிறார். இளையராஜாவோட வைரமுத்து பிரிஞ்சிட்டார். பிரிஞ்ச பிறகு இளையராஜா பயன்படுத்தின அத்தனை பாடலாசிரியர்களும் டம்மியான ஆட்கள். இதே இளையராஜா வந்து வைரமுத்தோடு சேர்ந்து பயணிச்சுட்டு தான் இன்னும் பல பாடல்கள், நல்ல பாடல்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? என்னைக்கு சார் கையில வந்து இன்னைக்கு பேசலாம்ல கங்கைமரன், எப்போ வந்து பாடலாசிரியர் ஆனா சொல்லுங்க. இளையராஜாக்கும் பாரதி ராஜாக்கும் பிரச்சனை, மன்னிக்கும், இளையராஜாக்கும் வைரமுத்துக்கும் பிரச்சனை வந்த பிறகு அப்பதான் வந்து இந்த கோழி கூது படத்துலலாம் பாட்டு எழுதுதான். நான் சொன்ன ஹிட் பாடல்ன்றது வேற விஷயம். வரிகள் இளையராஜாவோட சேர்ந்து வந்து ஒரு 6 ஆண்டு காலம் பயணிச்சிருக்கிறார் இல்லையா? அப்ப பாருங்க எப்படிப்பட்ட வரிகள் வந்திருக்குன்னு. அதனால இதெல்லாம் ஒரு காம்போ தான் பிரகாஷ். அதை மறந்துட்டு கேட்டா நீங்க ரைட்ஸ் கொண்டு வரீங்களா, நீங்க பணத்துக்கான உரிமை கேட்குறீங்க தெரியுமா? அது வந்து காரி துப்பி வந்து கங்கைமரனே பேசியிருக்காரு. அண்ணனுடைய செயல்பாடுகள் வந்து காரி துப்பி அவர் பேசுறத நீங்க பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அவர் மாற்றி பேசுறது அதுல இருந்து தான் தெரியுது அவன் மனம் பிறழ்வு சொன்னாங்க. அது சொன்ன மனநோயாளி சொல்றீங்க நீங்க, நான் மனப்பிறழ்வு சொல்றேன். மனசு மாறி பேசுறது. முதல்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ஆதரவா பேசுறது. ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கணும். உங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது. பணத்துக்காக நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய குரலுக்கு நீங்களே வந்து ஒரு லாக் போடுறீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இசை உங்களுடைய ஞானத்துக்கு பூட்டு போடுறீங்கன்ற. இப்போ பாட்டு பாடுறவங்க வந்து போட்டீங்கன்னா, குரலுக்கு பூட்டு போட்டிங்கன்னா, என்னுடைய பாடல்கள் மேடையில் பாடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் குரலுக்கு பூட்டு போடுறீங்க. ஆனால் உங்களுடைய ஞானத்துக்கும் சேர்த்து தான் பூட்டு போடுறீங்க. உங்களுடைய இசைக்கும் சேர்த்து பூட்டு போடுறீங்க. சரிங்களா? நீங்கள் ஏதோ ஒரு காரணம் வச்சுருக்கீங்க. இந்த பாடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அது உள் காழ்ப்புணர்வு தான். பச்சையாக சொல்லப்போனால் இளையராஜாக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காழ்ப்பு, தலைக்கணன்றதெல்லாம் கடந்தது காழ்ப்புணர்வு. என்னுடைய பாடல் யாரும் பாடக்கூடாது. அப்போ நீ இசையமைச்சன்னு சொன்னால், அவன் வந்து பாட்டு எழுதணும்னு சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து முதல் போட்டான் இல்லை முதலாளி, அவனுக்கு என்னதான் சொந்தம்? சாதாரண மக்கள் கேட்குறாங்க சார், நீதிமன்றம் மட்டும் கேட்கல, சாதாரண மக்கள் கேட்குறாங்க. நீ மியூசிக் போட்ட பணத்தை வாங்கிட்ட, முடிஞ்சிச்சு, நீ எப்படி ரைட்ஸ் கொண்டாடு? அப்போ உனக்கு ரைட்ஸ் இருக்கு சொன்னால் பாட்டு எழுதணும் ரைட்ஸ், பாட்டு பாடினவனுக்கு ரைட்ஸ் இருக்கு. முட்டாள்தனமானது. இந்த முட்டாள்தனம் தான் கங்கைமரன் சொல்றாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமானது. இப்போ இது இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் கேட்கறேன், இப்போ இது எடுத்தது காரணமே என்னன்னு கேட்டா, அடுத்தவன் வந்து சம்பாதிச்சிடக்கூடாதுன்ற எண்ணம் தான் தவிர, தனக்கு பணம் இருக்கு, தான் சம்பாதிக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க தான் சம்பாதிக்கணும்ன்றது கிடையாது. அடுத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் போட்ட பாட்டை வச்சு சம்பாதிச்சிடுவோம். இன்னும் உனக்கு அந்த எண்ணம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு சொத்து இது அப்படின்ற எண்ணம் இருக்கு. இன்னொருத்த எவனும் படிச்சிடக்கூடாது. இவங்ககிட்ட பணம் இல்லாத இல்லை. இருந்தா ஏய் கோடியா பணம் வச்சிருந்து ஒரு பிள்ளைய விட்டீங்களா இல்லையா? நான் கேட்குறேன், அந்த பணத்தை போட்டு என்ன பண்ண போறீங்க? நீங்க கோடியா வச்சிருக்கீங்க பணம், ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியுதா உங்களால? நான் கேட்குறேன். அப்புறம் ஒரு பர்சனலாக பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் சார். ஒரு குழந்தைக்கு வந்து தாயும் இல்லை, புருஷனோட அரவணைப்பும் இல்லை, தகப்பன் நீங்கள் தானே பார்த்துருக்கணும். எல்லாரும் இதே நினைப்பில் இருப்பீங்க. இவனை நோண்டலாமா, அவனை நோண்டலாமா, இந்த ரைட்ஸு அந்த ரைட்ஸு, இந்த காப்பி ரைட்டு, அந்த ரைட்டு, இந்த ரைட்டு சொல்லி குழந்தைய விட்டீங்கல்ல. சாதாரண வயிற்று வலி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ வந்து அது கேன்சர் ஆகி அந்த குழந்தை செத்தே போச்சு இல்லை. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு உங்களுக்குன்னு கேட்குறேன் நான். இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க? 2 பேருமே கேட்குறேன் சார். இவனுக்கும் பொண்ணு தானே சார், கங்கைமரனுக்கும் பொண்ணு தானே சார். ஒரு குழந்தை அனைவா விட்டீங்கல்ல. அம்மாவும் இல்லை புருஷனும் இல்லைன்னு சொன்னால், ஆதரவு இல்லைன்னா நீங்களும் ஆதரவாக இருந்திருக்கணும். 24 மணி நேரம் இந்த இசையை பற்றி யோசிக்க கூடாது. இந்த இசையால எவனும் வந்து பார்த்தீங்கன்னா எவனும் தின்னுடக்கூடாது, எவனும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சிடக்கூடாது. இந்த இடத்துல இருந்தீங்க நீங்க, அதெல்லாம் போச்சு. சொல்லுங்க.
அடிப்படையில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பெருந்தன்மையாக சில விஷயங்களை அணுகணும், பெருந்தன்மையாக விட்டுட்டு போகணும். இப்போ ஒரு கதை சொல்கிறேன். என்ன சொன்னு கேட்டால், அவருக்காக கேட்கவே இல்லை. நலிந்த கலைஞர்கள் வந்து இப்போ கிழிச்சிட்டாங்க இவங்க. அப்படியே இவங்க நலிந்த கலைஞர்கள்லாம். இப்போ நீங்கள் நலிந்த கலைஞர்கள் நீங்கள் பேசுகிறீங்கல்ல, இதை நீங்கள் எப்போ பேசியிருக்கணும்? இசையில் வந்து ஃபுல் பீக்கில் இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருக்கணும், கௌரவிச்சிருக்கணும். இந்த பாடல் இசையமைப்பில் வந்து வெற்றி அடைஞ்சது காரணம் இதோ இவர் சொல்லிட்டு தபலா வாசிக்கிறவங்க வந்து, பியானோ வாசிக்கிறவங்க வந்து அத்தனை பேர் நீங்கள் அடையாளம் காட்டியிருக்கணும். அன்னைக்கு விட்டுட்டீங்கல்ல. மேடையில யாராவது கௌரவம் பண்ணிருக்கீங்க? ஒருத்தரை சொல்லுங்க சார், நீங்க ஒரே ஒரு ஆளை சொல்லுங்க சார். மேடையில யாராவது கௌரவப்படுத்திருக்கீங்களா? நீங்க இவர் தாங்க தபலா வாசித்தார், இந்த பாட்டுக்கு இவர் தாங்க இந்த மியூசிக் போட்டாரு, பாட்டு பாடினவனை கொச்சப்படுத்துறீங்க. நீங்க மூச்சு விடாம பாண்டாருன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு, தெரியும்ல? தெரியுமா உங்களுக்கு? மூச்சு விடாம பாண்டாருன்னு சொல்லிட்டு கேளடி கண்மணி படுத்துறாரு. அதை மேடையில் அவன் பேசும்போது என்ன தெரியுமா சொன்னா? இந்த கங்கை அமரன் என்ன சொன்னா தெரியுங்களா? அவர் மூச்சு விட்டு பானாரா மூச்சு விடாம பண்ணாரான்றது எங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம். அப்ப என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்ல வர்றாரு? என்ன சொல்ல வர்றாரு? அதெல்லாம் சும்மா. அது ஒரு புகழ் வந்துச்சு எஸ்பிபிக்கு. என்னன்னு கேட்டா, மூச்சு விடாம பாடினாருன்னு. அவர் மூச்சு விட்டு பானாரா மூச்சு விடாம பண்ணாரான்னு எங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம்னா அப்ப என்ன அர்த்தம்? நாங்க டெக்னிக்கலா வந்து அதை கொண்டு வந்தோம். இப்படி அடுத்தவங்களுக்கு வந்து புகழை வந்து பாத்தீங்கன்னா பல மேடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அடுத்தவங்களை அசிங்கப்படுத்ததான் இவங்களுக்கு வேலையே ரெண்டு பேருக்குமே. இதுல இவன் ஒரு ரகம், அவன் ஒரு ரகம், ரெண்டு பேருமே. தீர்வுலாம் ஒண்ணும் கிடையாது சார். மியூசிக் போட்டியா, பணத்தை வாங்கிட்ட, உன் கதை முடிஞ்சிச்சு, உரிமை கொண்டாட முடியாது. அந்த பட தயாரி நான் சொல்றேன், என்னுடைய பார்வைக்கு நான் சொல்றேன், என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் தான் இதுதான். பட தயாரிப்பாளர் நீங்க வந்து உங்களுக்கு கால் ஷீட் கொடுக்குறீங்க, இத்தனை பாடல் கேட்குறீங்க, இத்தனை பாடலுக்கான தொகையை நீங்க வாங்கிறீங்க, முடிஞ்சிச்சு, உங்க கதை முடிஞ்சிச்சு. மியூசிக் போட்ட வித்துட்ட, காசு வாங்கிட்ட, அதுக்கப்புறம் எப்படி நீங்க ரைட்ஸ் கொண்டாடுவ சொல்லுங்க? அதனால இதுதான் உண்மை. அப்படி நீங்க ரைட்ஸ் கொண்டாடுறீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்கு அதுல. அந்த இசையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கையை மட்டும் ஆட்டுறல, கையை இப்படி ஆட்டுறல, என்ன அங்க எத்தனை டெக்னீஷியன் வேலை செய்யணும் அத்தனை பேருக்கு ரைட்ஸ் இருக்கு. இளையராஜாக்கு ரைட்ஸ் இருக்குன்னா அத்தனை பேருக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுல மியூசிக் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கப்பட்டிருக்கோ அத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்கு. பாட்டு பாடணும் ரைட்ஸ் இருக்கு. ஏங்க நீங்க என்ன, சரி நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த பாடம் மீண்டும் பாட சொல்லுங்க. அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஜானகி பாடுறாங்கல்ல, எஸ் ஜானகி பாடுற அந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா பாட சொல்லுங்க. நான் சொல்றது பெண் வாய்ஸ். எஸ் ஜானகி பாடுறாங்கல்ல அந்த வாய்ஸ், அது அந்த ராகத்தோட அது இன்னொரு பெண் பாடராசி பாடகர் கூட பாடிடுவாங்க, பின்னணி பாடகி பாடிடுவாங்க. நான் சொல்றது கேட்டா எஸ் ஜானகி பாடுறாங்க இல்லையா, நிலாக்கா இது அந்த பாட்டு, அதை வந்து பாத்தீங்கன்னா இளையராஜா பாட சொல்லுங்க. முடியாது இல்ல, முடியாது இல்ல. அந்த பாடு ஹிட் ஆனதுக்கு காரணமே அந்த அம்மா பாடினது தான். இளையராஜா பாட முடியாது இல்ல. அப்போ அவங்களுக்கு பங்கு இருக்குல்ல அந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கு. அப்ப நான் இசையமைச்சுன்னு சொல்லிருக்கேன். நீங்க என்னதான் இசையமைச்சாலும் நீங்க இதை சொல்லியிருப்பியா அவங்கள்ட்ட? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்தமா பாடுவாங்க. அதே மாதிரி வந்து அந்த பாடு சில்க் சுமிதா பாட இன்னும் பல பாடல்கள் இருக்கு சார். சும்மா நீங்க வந்து கிரியேட்டர்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெலிவரி பண்றதுக்கு வேணும்ல. நீ நினைக்கிறத டெலிவரி பண்றாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல. அதனால நான் கேட்டா இங்க எல்லாருமே வந்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கேட்டேன். இது ப்ரொடியூசரை நோக்கி போறதா சரின்றீங்க? ப்ரொடியூசர் தான் சார் உரிமை கொண்டாடணும். அவன் தான் முதல் போடுறான். அவன் தான். நீ அந்த ஹிட் படமே பாடே ஹிட் ஆகலன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துல பாட்டு ஒரு பாட்டு கூட ஹிட் ஆகலுங்க அப்படின்னு சொன்னா அந்த நஷ்டத்தை அவன் தான் ஏத்துக்கிறான், தயாரிப்பாளர் தான் ஏத்துக்கிறான். நீ வாங்கிட்டு போயிட்ட, நீ கொடுத்தா போறியா இந்த பாட்டுலாம் ஹிட் ஆகலப்பா, அந்தப்பா யாருப்பா தயாரிப்பாளர், வாப்பா இந்த படத்துல பாட்டுலாம் ஹிட் ஆகல, இந்தா தொகையை திருப்பி தரப்போற இல்ல, வாங்கிட்டு போயிடுறல, வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் மிருதங்கத்திலையும் அதுலயும் இதுலயும் வந்து பணத்தை ரொப்பிடல, வீரல வைக்க முடியாம. அப்படின்னா இவ்வளவுதான். படம் தயாரிச்சுட்டு காசு வாங்கிட்ட, முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் தான் உரிமை. அப்படி உனக்கு உரிமைனா எல்லாருக்கும் உரிமைன்ற நான். அந்த படத்தை பாட்டுல மியூசிக் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் உரிமை, பாட்டு பாடினவங்க இருந்து பாட்டு எழுதுனவங்க அத்தனை பேருக்கு உரிமை. இதுதான் சார் கரெக்ட். அது யார் வேணா தப்பா மாத்த சொல்ல, நான் சொல்றதான் கரெக்ட். உரிமை இப்படி உரிமைனா இப்படி உரிமை, தயாரிப்பாளருக்கும் உரிமை வரணும் அதுல. இன்னும் ஒரு படிமை சொல்லட்டுமா? இன்னைக்கும் சொல்லுவாங்க எம்ஜிஆர் பாடல் சொல்றாங்க, எம்ஜிஆர் வாய் தான் அசிஸ்டர், ஆனா எம்ஜிஆர் பாட்ட சொல்றோமா? அது கண்ணதாசன் எழுதியிருந்தாலும் டி.எம். சௌந்தரராஜன் பாடி இருந்தாலும் எம்ஜிஆர் பாடம் சொல்லும். எம்ஜிஆர் அப்போ அந்த படத்துல வாயசைக்கிற நடிகர்களுக்கும் பொருந்தோன்ற நான். ஒரு பாட்டு ஹிட் ஆகுதுன்னு சொன்னா இதுதான் உண்மை.
அதனால் நான் மீண்டும் சொல்கிறேன் சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நீங்கள் பணத்தை வாங்கிறீங்க சார் ஒரு வேலை செய்யறதுக்கு, அதுக்கு பிறகு நீங்கள் அதை உரிமை கொண்டாடலாமா சார்? தவறு அது. ஓகே, அதான் நான் கங்கை அமரன் சொல்லியிருக்காரு பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆமா சரி, கட்டாயம் மாற்றி பேசணும், அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. நீங்க கொடுத்த அந்த தீர்வு என்பது ப்ரொடியூசரை நோக்கி இது எங்க போதோ அப்பதான் அது சரியா இருக்கும். ஏன்னா அவர் தான் பணம் கொடுத்தாரு, அந்த இடத்துக்கு போய் நிக்கிறது தான் சரியான இருக்கும்ன்ற உங்க பார்வையும் இங்க எடுத்துக்கொள்ளப்படுது. பார்ப்போம் இது வந்து பொதுவுல என்னவா ஆக போகிறது. இளையராஜா தரப்புல இருந்து வைக்கின்ற வாதம் வேறு விதமாக இருக்கு, பொதுவுல வைக்கின்ற வாதம் வேறு விதமா இருக்கு. மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி பிரகாஷ்.